ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் எது நல்லதா இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்க ஜியோ யூசரா இருந்தாலும் சரி, விஐ யூசரா இருந்தாலும் சரி, ஏர்டெல் யூசரா இருந்தாலும் சரி, உங்களுக்கான பெஸ்ட்டான சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு என்னென்ன இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் அவுட் வந்து கொடுக்குறேன். இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது உங்க பட்ஜெட்டுக்கு சூட்டபிள் ஆகுதோ, அதை பொறுத்து நீங்க வந்து இந்த பிளான்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க ஏர்டெல் யூசரா இருந்தீங்க அப்படின்னா அங்க பாத்தீங்க அப்படின்னா ரூ. 549 3 ஜிபி டேட்டா ஒரு நாளைக்கு கிடைக்கும். அதுல 28 நாள் வேலிடிட்டியோட 3 மாசம் ஹாட்ஸ்டாருக்கான சப்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏர்டெல்ல வந்து ஒரு பிளானா தான் வந்து ரீசார்ஜ் பண்றீங்க. 28 டேஸ் தான் அந்த பிளான் இருக்கும். ஆனா இந்த நம்பருக்கு 3 மந்த்க்கான ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயா கிடைக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா ரெண்டாவது பிளானா ரூ. 979 அப்படிங்கிற இந்த பிளானுக்கு பாத்தீங்கன்னா per டேக்கு 2 ஜிபி டேட்டா 84 டேஸ் வேலிடிட்டி 3 மந்த்க்கான ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கிடைக்கும். ஐ மீன் ஜியோ ஹாட்ஸ்டார்க்கான சப்ஸ்கிரிப்ஷன். மூணாவதா பார்க்க போறது பாத்தீங்கன்னா 1 இயர்க்கான பிளான் தான். அதாவது பாத்தீங்கன்னா ரூ. 9,999 நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி 1.5 ஜிபி டேட்டா 365 நாளைக்கு பிளஸ் 1 இயர்க்கான ஜியோ ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா ஏர்டெல்ல வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இது யார் யாரெல்லாம் போடலான்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக எனக்கு தொல்லையே இருக்கக்கூடாது, எப்போவுமே நான் ஜியோ ஹாட்ஸ்டார்லாம் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிளானை சூஸ் பண்ணலாம். இப்போ விஐ பக்கம் வரும். விஐயில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் செலக்டிவான பேக்ஸை வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாமே. ஸோ அதில் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பிளானாக ரூ. 169 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 8 ஜிபி டேட்டா 30 டேஸ் வேலிடிட்டியோட 3 மந்த்துக்கான ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளானோட வேலிடிட்டி 30 டேஸ் தான். ஜியோ ஹாட்ஸ்டார் 3 மந்த் கிடைக்கும். இதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து செகண்டரியாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரூ. 994 அப்படிங்கிற பிளானுக்கு ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 2 ஜிபி டேட்டா 48 டேஸ் வேலிடிட்டியோட 3 மந்த்துக்கான ஜியோ ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் தராங்க. அதுக்கு அடுத்து தேர்ட் பிளான் பார்த்தீங்கன்னா ரூ. 3699 ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா per டேக்கு 2 ஜிபி டேட்டா 365 நாளைக்கான வேலிடிட்டி பிளஸ் 1 இயர்க்கான ஜியோ ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரூ. 469 ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி 2.5 ஜிபி டேட்டா 28 டேஸ்க்கு 3 மந்த்துக்கான ஹாட்ஸ்டாரோட சப்ஸ்கிரிப்ஷன். அதே மாதிரி ரூ. 151 ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 4 ஜிபி டேட்டா 30 டேஸ் வேலிடிட்டியோட 3 மந்த்துக்கான ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்குது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜியோ யூஸராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதாவது ரூ. 195 ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 90 நாள் வேலிடிட்டியோட 15 ஜிபி டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். அது 90 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாருக்கான சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். இது வந்து அந்த பிளானுக்கு மட்டும் ஸ்பெசிஃபையாக இதுக்கு முன்னாடி கரண்ட்டாக உங்களுக்கு ஒரு பிளான் ரன் ஆகிட்டு இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்வொர்க் கூட ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரூ. 949 அதே நேரங்களில் 84 நாளைக்கு per டேக்கு 2 ஜிபி டேட்டாவோட உங்களுக்கு ஜியோவோட ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது 84 நாளைக்கு மட்டும் தான் வேலிடாக இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எந்த பிளான் பிடிக்குதோ அதுக்கு ரீசார்ஜ் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஜியோவோட இந்த பிளான் ஆகட்டும் அண்ட் விஐயோட பிளான் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணியாக தோணுது. உண்மையாலுமே அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ரெண்டுக்கும் பார்க்கும்போது விஐ தான் உண்மையாலுமே நல்லா இருக்குன்னு தோணுது. ஏன்னா ரூ. 169 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 மாதத்துக்கான ஜியோ ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் தராங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லலாம். விஐ யூசர் அதை யூஸ் பண்ணுங்கள், ஜியோ யூசர் இதை யூஸ் பண்ணுங்கள், ஏர்டெல் யூசர் உங்களோட விருப்பம் போலவே அந்த பெரிய பிளானே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஜியோக்கான ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருந்தாலும் அதுக்குள்ளே ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகும். அதையும் மனசில் நல்லா வந்து ஞாபகம் வச்சுட்டு பிறகு ரீசார்ஜ் பண்ணி அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.